வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வர மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ரிஷப ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான், 8வது பாவகத்துக்கு அதிபதியும் குரு பகவான். ரிஷப ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்த காலகட்டம் நமக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. கடைசி ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா 3 மாதம் வக்கரத்தில் வேற இருந்தார். பலவிதமான சங்கடங்கள் கொடுத்தாரு. சந்தோஷப்பட்டோமோ இல்லையோ சங்கடப்பட்டோம், அது வேணும்னா நம்ம சொல்லிக்கலாங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்திலேயே இருந்து உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக ஒரு சில பலன்கள் மாறலாம், ஆனாலும் பலன்கள் வராமல் இருக்காதுங்க. உங்களுடைய நேர காலங்கள் ரொம்ப சௌகரியமாக இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் 100% நடக்கும். இல்லை கொஞ்சம் சாதகமாக இருக்குதுங்க, கொஞ்சம் பாதகமாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் குறையலாம். ரிஷப ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ரிஷப ராசியாதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பார். ரிஷப ராசியாதிபதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் பரணி நட்சத்திரத்தில் பயணிப்பார். உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகமான சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை பார்ப்பார். அப்போது 2 விஷயத்துக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு யோகம். பொதுவாக சொந்த வீடு வாசல் வாங்கணுன்றது எல்லாருக்குமே ஆசை தான். நேர காலங்கள் கூடனா மட்டும்தான், நேர காலங்கள் அமைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியுமே தவிர கை நிறைய காசு பணம் வச்சுருக்கிறோம், காசு பணம் வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு நான் இருக்கிறேனுங்க, அப்படி இருந்தால் கூட வீடு வாசல் வாங்கிட முடியாதுங்க. நமக்கான பிராத்தம் இருந்தால் மட்டும்தான், வீடு வாசல் வாங்கணுன்ற பிராத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம பலன்கள் பார்க்குறோம். அதாவது பிப்ரவரி 2லிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பலன்கள், கிட்டத்தட்ட 3 மாத பலன்கள் இந்த பதிவில் சொல்கிறேனுங்க. இந்த 3 மாத காலத்தில் சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுக்கான பிராத்தம் கொடுக்கும். எத்தனையோ நண்பர்கள் இருக்கிற வீடு புதுப்பிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டுட்ருப்பீங்க. இது வரைக்கும் புதுப்பித்த பாடில்லை. அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தள்ளி போகுது. அப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வீடு வாசலை வாங்கணும் அல்லது புதுசாக வீடு வாசலை கட்டணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% இந்த ரிஷபராசி நண்பர்கள் மண் அல்லது மனை வாங்கிறதுக்கோ அல்லது வீடு வாசல் கட்டுறதுக்கோ முயற்சிக்கலாம். இந்த முயற்சி நிச்சயமாக நீங்கள் எந்த செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயல் செய்கிறதுக்குண்டான ஒரு அருமையான நேர காலங்களாக இருக்கும். அது மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயம். சில நண்பர்களுக்கு பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகப்பிரிவினை, இல்லை சித்தப்பா பெரியப்பா வகையிலே இன்னும் பாகப்பிரிவினை ஆகலைங்க, அது ஆனாதானுங்க எங்களுக்கு ஆகும் அப்படின்ட்டு இன்னும் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் சரியாகும். ஆதாரம் இருக்கா சார்? ஆதாரம் சொன்னால் தான் சார் நான் நம்புவேன். ஆதாரம் இருக்குதுங்க, ஆதாரம் இல்லாமல் போகலை. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கக்கூடிய தருணம். தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கிறார் நான் பலன் சொல்லக்கூடிய தருணத்தில். அப்போது 12வது பாவகத்துக்கு அதிபதி வீட்டில் 8வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கிறார். 8வது பாவகத்துக்கு அதிபதி வீட்டில் 12வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கார். அதாவது கிரக பரிவர்த்தனை, செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை. அதுபோக குரு பகவானுடைய பார்வை வேறு செவ்வாய் மேலே படும். செவ்வாய் தான் பூமிகாரகர் நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட செவ்வாய் இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி அவரும் உங்களுடைய ராசிக்கு
9வது பாவகத்துக்கு போயிடுவார். 9வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். 8வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். ஏற்கனவே 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறதே யோகம்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் செய்யலை அப்படின்னா முற்பகுதி சரியில்லை, வக்கரத்தில் இருக்கும்போது சரியில்லை, இப்போ வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு, பிற்பகுதி நல்லது செய்தியே தீரணும். அதுபோக பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வந்து உச்சமாவார். உச்சமாயிட்டு 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகமான குரு பகவானுடைய பார்வைப்படும் இல்லையா 4வது பாவகத்தை, அதே பாவகத்தை 8வது பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய். அப்போது ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுது. அந்த குருமங்கள யோகம்தான் வீடு வாசல் வாங்கிறதுக்கான பிராப்தம் கொடுக்கக்கூடியது. இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேனுங்க. இது உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேனுங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க, சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஷார்ட்டாக சொல்லணும்னு ஆசை எனக்கு இருக்குதுங்க, ஆனால் புரிதல் தப்பாக போயிடுமே, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆகிடுமே, இந்த மாதம் வீடு வாங்கிடுவீங்க, இந்த மாதம் கார் வாங்கிடுவீங்க, கல்யாணம் பண்ணிடுவீங்க, எல்லாம் சொல்கிற மாதிரி ஆகிடுமே, ஆதாரம் கொடுத்தா தானே சரியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்மளுடைய பதிவு லேட் ஆகுது. ஒரு விஷயம், மனை வாங்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இதுதான், அதுக்கு ஆதாரம் இதுதான். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசை, லட்சியம், எண்ணம் அதிகமாக இருக்கும், ஆனால் போக முடியாது, பண்ண முடியாது. ஆனால் இந்த நேர காலங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாரு இல்லைங்களா, 6வது பாவகத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய தருணத்தில் 12வது பாவகத்தை 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்குறார். அப்போது இந்த தருணம் நமக்கு எப்படி இருக்கும்? பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க, மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13 ஒரு 15 தேதி கூட வச்சுக்கோங்க. அந்த மார்ச் 15 தேதிக்குள்ளார இந்த ரிஷபராசி நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் வெளிநாடு போகணுன்ற ஆசை ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு உகந்த நேரம். நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார் வேலை செய்கிறேன் சார், பறக்க பாடுபடுற மாதிரி தான் தெரியுதே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. உழைக்கிறேன் சார், 8 மணி நேரம் வேலை செய்வாங்க எல்லாரும், நான் 16 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், நல்ல பேர் கிடையாது. யாரோ பிழைக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இதே பிப்ரவரி மாதத்திலேயே ஒரு மாற்றம். பிப்ரவரி மாதத்தில் 13ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் 15ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மார்ச் 15, 16 தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் சிறப்பாக இருக்கும். 10வது பாவகத்தில் வரக்கூடிய சூரியன் 4வது பாவகத்துக்கு சுபஸ்தானாதிபதி தானே சூரியன், அவர் தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டு 7வது பார்வையை தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். அப்போது பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி மார்ச் மாதம் ஒரு 15 தேதி வரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. குருவோடைய பார்வை, சனியோடைய பார்வை, சூரிய பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, இந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்ப்பார். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். சார் வாங்கின இடத்துல கட்ட முடியல சார், கட்டின இடத்துல வாங்க முடியல, அதாவது வாங்கின இடத்துல கட்ட முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, என் பணமும் என்னால் வாங்க முடியல, நான் கொடுத்ததும் வாங்க முடியல, நான் வாங்கினது கட்ட முடியல, இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மார்ச் 15 தேதி வரைக்கும் யோகம் கொடுக்கும். அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்குதுனாலும் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்திடும் இந்த காலகட்டம், இந்த மார்ச் ஒரு 15 தேதி வரைக்கும். அதுபோக அந்த வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் கூட நான் டெம்பரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க அப்படின்னாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கக்கூடிய தருணம் வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை
திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்த போகுது. மார்ச் 15, 16 தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19 தேதி வரை இந்த திருமணத்தில் சார் நான் ஒரு 50 பொண்ணு பார்த்துருந்துருப்பேன் சார், 500 ஜாதகத்தை பார்த்துருந்துருப்பேன் சார், 1000 ஜாதகம் பார்த்துருந்துருப்பேன் சார், ஒன்று கூட இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை, இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் 16 தேதியிலிருந்து ஏப்ரல் 19 தேதிக்குள்ளார தன்னுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். மார்ச் 15 நமக்கு ஏப்ரல் மாதம் 19 தேதி வரை அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடும் சரியாகும். அப்போது ஏப்ரல் மாதம் 19 தேதியிலிருந்து மே மாதம் 2 தேதி வரை, அதாவது குரு பகவான் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கடைசி கட்டம். அந்த கட்டத்தில் நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற வளர்ச்சியை முழுமையாக வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏப்ரல் மாதம் 19 தேதியிலிருந்து மே மாதம் 2 தேதி வரை. இப்படி ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இந்த பிரபஞ்சம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 3 மாதத்தில் ஏற்படுத்த தான் போகுது. சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வளர்ச்சியும் சரி, ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களும் சரி இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிடணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம நடக்க வைக்க போகிறதில்ல, அந்த குழந்தைக்கு 10 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நடக்க வைக்கிறோம். அப்போது ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தோல்வி வராது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுயத்தொழில் செய்கிறோம், அப்போ சுயத்தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி தொழில் செஞ்சால் சரியாக இருக்குன்னு பார்க்கணும், எந்த நேரத்தில் பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு விஷயந்தான், ஆனால் 3 விதமாக நம்ம பார்க்குறோம். சொந்த தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் இருக்கா, அப்படி இருந்தால் எந்த மாதிரி தொழில் செய்யணும், எந்த மாதிரி தொழில் செய்கிற பிராப்தம் இருக்குது, அது எந்த நேரத்தில் பண்ணணும். அதே மாதிரி தான் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு வரன் வருது, நான் பொருத்தம் பார்க்குறேனுங்க, நாள் குறிக்கிறேனுங்க, அது வேண்டாம். முதல்ல நமக்கு கல்யாண பிராப்தம் இருக்கா, அதன் பிறகு தான் நீங்கள் வரன் பார்க்குறது. வரன் பார்த்துட்டா கூட இன்னாருடைய ஜாதகம் இன்னாருக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்குறதுங்க, ரைட்டு, சந்தோஷம். அந்த இன்னாருக்கு எந்த தேதியில் திருமணம் பண்ணணும், முகூர்த்த தேதி இருக்குதா, நம்ம அந்த கல்யாண மண்டபத்தில் போய் பார்க்குறோம், எந்த தேதி அவைலபிளாக இருக்குதுங்க, அந்த தேதியில் நாங்கள் கல்யாணம் வச்சுக்கிறோம். இல்லை, கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோவிலில் கூட கல்யாணம் பண்ணுங்கள், தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய தருணம், விவாகம் செய்யக்கூடிய தருணம், அந்த மணவாளனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பிராப்தம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிடணும். இப்படி 100% துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தால் உங்களுக்கு எந்த விதமான நட்டமும் ஏற்படாதுங்க. ஒன்றும் பார்க்காம நம்ம செஞ்சு விடணும், ரைட்டு. இல்லை பார்க்குறோம்னா சரியாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தனுங்க, அந்த ஜாதகருக்கு 31 வயசு, லக்னம் தப்பாக இருக்குது. 31 வருஷம் கழித்து தான் தெரியுது அவருடைய லக்னம் தப்புன்ட்டு. அப்போ அவருக்கு நாகதோஷம் இருந்திருக்குது, லக்னத்தில் ராகு இருந்திருக்கு. இது வரைக்குமே லக்னம் அவருக்கு ரிஷப லக்னம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரிஷப லக்னத்தில் தான் ராகு இருக்குது, நாகதோஷம். ஸோ அவருக்கு ரிஷப லக்னம் கிடையாது, மிதன லக்னம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருந்தது லக்னம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதம் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கார். யாரும் தப்பாக எழுதணும்னு எழுத மாட்டாங்க ஜாதகத்தை, அவங்கள மீறி வர்றது தப்பு. அதையே வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு இல்லையா? நம்ம வச்சுருக்கிற ஜாதகம் சரியாக தப்பான்றது ஒரு முறை நம்ம கணக்கு போட்டு பார்த்து, ஜோதிடர்கிட்ட கணக்கு போட்டு பார்த்து பலன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா எந்த விதமான சங்கடங்கள் இருக்காதுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.